அக்யூஸ்ட் இந்த படத்தோட கதை என்னன்னா, எம்எல்ஏ கொலை வழக்கு குற்றவாளியான ஹீரோ உதயாவை வழக்கு விசாரணைக்கு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துறதுக்காக புழல் சிறையிலிருந்து சேலம் நீதிமன்றத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அவர் அழைச்சிட்டு போற போலீஸ் டீம்ல கான்ஸ்டபிள் அஜ்மல் சேர்ந்திருக்காரு. வழியில போலீஸ் வேன் ரிப்பேர் ஆக அரசு பஸ்ல கூட்டிட்டு போறாங்க. இதுக்கிடையில கைதி உதயாவை கொலை செய்ய வெளிமாநில கும்பல் துரத்திட்டு வருது. இன்னொரு பக்கம் போலீஸ் டீமும் உதயாவை கொலை செய்ய திட்டம் போடுறாங்க. கொலை வழக்கு குற்றவாளி உதயா யார், அவருடைய பின்னணி என்ன, உதயாவை கொலை செய்ய துரத்துற கும்பல் யார், அவரை பாதுகாக்க வேண்டிய காவல்துறையே எதுக்காக கொலை செய்ய திட்டம் போடுது அப்படிங்கிற ஏராளமான கேள்விகளுக்கு பதில் சொல்லுது அக்யூஸ்ட். ரவுடி கேரக்டரில் நடிச்சிருக்கிற உதயா நகைச்சுவை அண்ட் எமோஷனல் காட்சிகளையும் நல்லாவே பண்ணியிருக்காரு. காதல் காட்சிகள்லாம் அசத்தி இருக்காரு. போலீஸ் கான்ஸ்டபிளாக வர அஜ்மலுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல கேரக்டர். சாதாரண ஒரு கான்ஸ்டபிளாக என்ட்ரி கொடுத்தாலும் உதயாவை பத்திரமா கோர்ட்டில் ஆஜர்படுத்த உயிரை கொடுத்து நடிச்சிருக்காரு. ஹீரோயின் ஜான்விகா காலக்கேரி டான்ஸ் அண்ட் எளிமையான நடிப்பால் கவர்றாங்க. அஜ்மலோட ஜோடியா செல்ஃபோனில் காதல் செய்கிற மற்றொரு நாயிகா சாண்டிகாவுடைய நடிப்புலையும் குறையில்லை. யோகி பாபுவோட கேரக்டர் சிரிக்க வைக்கிறதோட கதையோட சேர்ந்து பயணிச்சு கதைக்கு வலுவும் சேர்த்துருக்கு. எம்எல்ஏவாக நடிச்சிருக்கிற பவன், அவருடைய மனைவியாக வர சுபத்ரா, எம்எல்ஏவோட தம்பியாக நடிச்சிருக்கிற ஸ்ரீதர் உள்ளிட்டவங்க அளவான நடிப்பை கொடுத்துருக்காங்க. மருதுநாயகத்தோட ஒளிப்பதிவு படத்துக்கு வலு சேர்த்துருக்கு. நரேன் பாலகுமார் இசையில் பாடல்களும் பின்னணி இசையும் கதைக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. ஒரு அக்யூஸ்டை கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிற வழியில் நடக்கிற விஷயங்களை சுவாரஸ்யமாக சொல்ல முயற்சி செஞ்சிருக்காரு இயக்குனர். கதையோட திருப்பங்களை யூகிக்கிற மாதிரி இருக்கிறது ஒரு மைனஸாக இருக்குது. அண்ட் இரண்டாம் பாதியில் வர நிறைய காட்சிகள் தொய்வை ஏற்படுத்தியிருக்கு. கிளைமேக்ஸ் எதிர்பாராத முடிவாக இருக்குது. மொத்தத்தில் அக்யூஸ்ட் வழக்கமான கதையாக இருந்தாலும் ஒரு முறை பார்க்கலாம்.